வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகவிஸ்வா. ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வயசில் ஒரு குழந்தை இருக்குது. திடீர்னு மனைவிக்கு உடம்பு முடியல, மயக்கப்பட்டு கீழே விழுந்தவங்களுக்கு கை கால் வரல. கணவனுக்கு என்ன செய்கிறதுனே புரியல. தன்னுடைய குடும்ப மருத்துவருக்கு ஃபோன் செஞ்சு வீட்டுக்கு வர வைக்கிறாரு. மருத்துவர் அவங்கள செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு, சரி இன்றைக்கி நான் ஊசி போட்டுட்டு மாத்திரை மருந்து கொடுத்துட்டு போகிறேன், நாளைக்கு பார்க்குறேன், ஒரு வாரத்துக்கு இப்படியே வீட்டில் வச்சு பார்ப்போம், அதுக்கப்புறமா என்னன்றதை நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மருத்துவர் போயிடுறாரு. உடனே அந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு பால் சுட வச்சு ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சுட வச்ச பாலை எடுத்துகிட்டு அந்த மனைவி படுத்திருக்க இடத்துக்கு பக்கத்தில் வச்சு ஆற்றிக்கிட்டு இருக்காரு. தூரமாக அந்த குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கு. வெளியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க ராமசாமி அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே அந்த குரல் கேட்டது இவர் ஆற்றிக்கிருந்த அந்த சுடுபாலை வச்சுட்டு அங்கே வெளியில் போயிட்டார். அந்த நேரத்தில் தூரமாக விளாண்டுக்கிட்டு இருந்த அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து அந்த சுடுபாலை கையால் இழுக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதை அந்த அம்மா பார்க்குறாங்க. அவங்களால கத்தி சத்தம் போடவும் முடியல, ஓடி தூக்கவும் முடியல. ஆனால் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து வரதை பார்த்து அவங்க கை கால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பிக்குது. அவங்க மனசு துடிக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தை அந்த சுடுபாலை எடுத்து தான் மேலே போட்டுக்கிறோமோ அப்படின்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த பதட்டத்தில் திடீர்னு படுக்கையில் இருந்தவங்க எழுந்து ஓடியாந்து அந்த சுடுபாலை இழுக்க வந்த குழந்தைய ஓடி போய் தூக்குறாங்க. இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது? படுத்த படுக்கையில் இருந்தவங்க அவங்களுக்கு கை காலே வரல, ஆனால் அந்த குழந்தை சுடுபாலை இழுக்க போகுது, தான் மேலே ஊற்றிக்க போகுது அப்படின்ற சோருக்கு அந்த தாய் தன்னை அறியாமல் துடிச்சு போய் எழுந்து ஓடியாந்து அந்த குழந்தைய தூக்கிட்டாங்க. இது எப்படி நடந்தது? இது உண்மையா? இது அதிசயமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேராற்றல் சக்தியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பேராற்றல் எப்போ வெளிப்படுதுன்னா, நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும்போதும் அந்த பிரச்சனை உச்சந்தொடும் போதும் நம்மளை அறியாமல் அந்த பேராற்றல் வெளிப்படும்.